Joy of the Bible study. வேதத்தை வாசிப்பதனால் உண்டாகும் சந்தோஷம். 119வது சங்கீதத்தில் சங்கீதக்காரன் அதிகமாக அறிவுறுத்துகிறது, வலியுறுத்துகிறது என்னவென்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையை குறித்து தான். நாம் தொடர்ந்து அதை வாசிப்போம் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை நன்றாக தெரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள 119வது சங்கீதம் ரொம்ப தெளிவாக சொல்லுகின்றது. தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு பதில் தருகிறதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை தான் முழுமையான ஒரு புத்தகமாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை தான் தேனிலும் மிகுந்த இனிமையை கொடுக்கிறதாக இருக்கிறது. இருளிலே வெளிச்சத்தை கொடுப்பது தேவனுடைய வார்த்தை தான். நம்முடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் தேவனுடைய வார்த்தையில் தான் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தை நமக்கு பலத்தை தருகிறதாக இருக்கிறது. நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அனைத்து ஆலோசனை புத்தகமாக அது இருக்கின்றது. தேவனுடைய வார்த்தை தான் உண்மையிலே ஒரு ரிச்னஸ், செழுமையை தருகிறதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை தான் தேவனுடைய சட்டத்தை நமக்கு காட்டுகிறதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை தான் உண்மையான ஒரு சுதந்திரத்தை நமக்கு கொடுக்கிறதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை தான் நம்மை யார் என்று நமக்கு காட்டுகிறதாக இருக்கிறது. விமர்சன வேளையில, திக்கற்ற வேளையில, திகைக்கிறதான வேளையில நமக்கு சரியான வழி நடத்துவது தேவனுடைய வார்த்தை தான் என்பது குறித்து 119ஆம் சங்கீதத்தில் அதிகமாக நாம் பார்க்கின்றோம். இந்த நாளிலும் 119ஆம் சங்கீதத்தில் 162வது வசனத்துல சங்கீதக்காரன் இப்படியாக சொல்கின்றான். I rejoice at your word as one who finds great treasure. அதாவது ஒரு பெரிய புதையலை கண்டு ஆனந்தம் கொள்கிறது, மகிழ்ச்சி அடைகிறதை காட்டிலும் நான் உமது வேதத்திலே பிரியமாய் இருக்கின்றேன். நமக்கு தெரியும், நாம் ஒவ்வொரு நாளும் யுத்தத்தை, போராட்டங்களை, குழப்பங்களை சந்திக்கின்றோம். இதெல்லாம் நமது மாம்சம்தான் எல்லா போராட்டத்திற்கும், எல்லா யுத்தத்திற்கும் காரணமாக இருக்கிறது. எனவே நம்முடைய மனதானது சரிப்படுத்தப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய மனதை ஒழுங்குபடுத்துகிறது எது என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை மாத்திரமே. எனவேதான் சாத்தானானவன் நாம் யுத்தத்திலே வென்று விடக்கூடாது, அவனை தோற்கடித்து விடக்கூடாது என்பதில் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவனாக இருக்கின்றான். காரணம், தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிக்க, தியானிக்க, அந்த வார்த்தையை கீழ்ப்படியக்கூடாதபடிக்கு சத்ரு எதை வேண்டும் என்றாலும் செய்ய அவன் ஆயத்தமுள்ளவனாக இருக்கிறது மாத்திரமல்ல, அதற்காக எதை வேண்டும் என்றாலும் அவன் செய்வான். காரணம், அவனுக்கு தெரியும் நம்முடைய வாழ்க்கையை வளமாக்குவது தேவனுடைய வார்த்தை தான். எனவே இந்த பைபிள் ஸ்டடி என்பது தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்வதற்காக மாத்திரமல்ல, அந்த வார்த்தையை எழுதியதை போல, இந்த வார்த்தையை கொடுத்தவரை போல நம்மை மாற்ற செய்வதுதான் இந்த பைபிள் ஸ்டடி. எனவே விசுவாசிக்கு எதிரான பிசாசு செய்கிறதான யுத்தத்தில் அவன் செய்கிறதான பிரதான தந்திரம் என்னவென்று சொன்னால், நம்மை வேதத்தை வாசிக்க விடாது. காரணம், நாம் வேதத்தை வாசிக்க ஆரம்பித்து விட்டால், நான் ஏற்கனவே சொன்னதை போல நாம் இயேசுவாய் மாறிவிட முடியும். எனவே எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே உங்களுக்கு எதிராகி வருகிறதான யுத்தத்தை, போராட்டங்களை, குழப்பங்களை வென்று அதை வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அனுதினமும் கிரமமாக வேதத்தை வாசியுங்கள், வேதத்தை வார்த்தையை தியானியுங்கள், சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நடங்கள். எனவே அப்பொழுது நாம் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை,
ஒரு வளமான வாழ்க்கை வாழ முடியும். எனவே எனக்கு அருமையானவர்களே, நாம் அனைவரும் let us experience the joy of the Bible study. வேதத்தின் வாசிப்பதினால வருகிற ஒரு முழுமையான சந்தோஷத்தை அனுபவிக்க உங்களை அழைக்கின்றேன். தினமும் கிரமமாக வேதத்தை வாசியுங்கள். பைபிள் ஸ்டடி நடக்கின்ற பொழுது வந்து கலந்து கொள்ளுங்கள். அங்கு வார்த்தைகளை தெரிந்து கொள்வதற்காக மாத்திரமல்ல, அறிந்து கொள்வதற்காக மாத்திரமல்ல, அதில் மிகுந்த சந்தோஷம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் இம்மானுவேல் தேவனாகிய ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவாரா.